இந்த முறை T20 வேர்ல்ட் கப் மேட்சஸில் நிறைய கேம்ஸ் லோ ஸ்கோரிங் மேட்சஸாக இருந்தாலும் அதில் எல்லாம் மற்ற டீம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ ஸ்ரீலங்காவால் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போனது கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். 2014-15 சாம்பியன்ஸாக இருந்து ஒரு பீக்கில் இருந்த ஸ்ரீலங்கன் டீமுக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்துருந்துருக்கீங்களா? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரணம் சொன்னாலும் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டுடைய மோசமான மேனேஜ்மெண்ட் தான் இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஒரு உதாரணமாக சொல்ல போனால் மினோஸ்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன டீம்ஸில் விக்கெட் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கிற ஒருத்தரை கேம் அவேர்னஸ் இருக்கா இல்லையானே தெரியாமல் அவரை டீம் கேப்டனாக போட்டது ஒரு மோசமான மேனேஜ்மெண்ட் இல்லையா? கிரிக்கெட் டீமோட மேனேஜ்மெண்ட் பண்ண அதே தப்பை தான் இலங்கை மக்களும் பண்ணிட்டு இருக்காங்க. தங்களை ஆளக்கூடியவருக்கு அதுக்கான முழுமையான தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியாம அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்புனதுனால தான் இலங்கை இப்போ ஒரு பாதாளத்தில் விழுந்திருக்கு.